அன்புமணி தரப்புல வந்துட்டு இந்த விண்ணப்ப மனு வந்து கொடுத்துருக்காங்க சார். அன்புமணி தரப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. பாட்டாளி மகிழ்ச்சி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக தலைவராக கொண்டிருக்கிற தைலாபுரத்தை தலைவராக கொண்டிருக்கிறது தான் பாட்டாளி மகிழ்ச்சி. அவங்க பாட்டாளி மகிழ்ச்சி அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மாண்பகை டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில அவங்க வந்து மக்களை 10,000 பணத்தை வாங்கி மக்களை ஏமாற்றுறார்கள். அதுக்காகவே மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபி அலுவலகத்திலே புகார் கொடுத்திருப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பழைய கதை, அது செல்லாது. மக்கள் ஏமாற வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. கூட்டணி குறித்து தான் இன்னைக்கு 2026 ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு எல்லாம் அழைச்சு அந்த நிலைப்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்க இருக்கிறார்கள். ஆலோசித்து அதாவது நம்ம நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்திலே ஐயாவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட ஒரு கருத்து கேட்பதற்காக, சரணாகி ரீதியான கருத்து கேட்பதற்காக ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார். வந்திருக்கிறோம். உள்ள போய் தான் அது என்னன்னு பேசுவோம். பேசி முடித்த பிறகு உங்களிடத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் தகவலை தெரிவிப்பார். புதிய நியமனம் ஒண்ணுமே இல்லையா? தான் நியமிச்சாச்சுல நிர்வாக குழு அது தெரியல. நிர்வாக குழு ஐயா பார்த்து முடிவு பண்ணதான்.